நம்முடைய மோடி அவர்கள் இந்த நாட்டினுடைய பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு ஒரு ரெசல்யூட்டான ஒரு டிஃபென்ஸ். நம்முடைய பிரதமர் மோடி அவர்களை பொறுத்தவரை இன்னைக்கு பிரைம் மினிஸ்டரா இருக்கிறவங்க 2014 இருந்து நாட்டினுடைய செக்யூரிட்டி காம்ப்ரமைஸுக்கு எந்த இடத்திலும் கூட எங்கேயும் ஒரு சின்ன இடம் கூட கொடுக்கல. அது ஒரு இடத்தையும் அங்கே நடக்கும் பொழுது உடனுக்குடனாக பதிலடி. இன்னைக்கு 2022 பினான்சியல் இயர் 2022 டோட்டல் இந்தியன் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி எக்ஸ்போர்ட் பாருங்க 12,000 கோடி, 23 15,000 கோடி, 24 21,000 கோடி, 25 23,000 கோடி, அப்படியே வளருது. ஆனா ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு நம்முடைய டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னா 23,000 கோடியிலிருந்து 38,000 கோடிக்கு போகுது. ஏன்னா ஆபரேஷன் சிந்தூர்ல எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. நம்முடைய ராணுவ தளவாடங்களை உலக நாடுகள் பார்த்துட்டாங்க. இன்னைக்கு நம்முடைய பிரம்மோஸ் வியட்நாம் வாங்குறாங்க, இந்தோனேஷியா வாங்குறாங்க. ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கிட்டத்தட்ட 95% இன்டரப்ஷன் ரேட், அத பல சவுத் அமெரிக்கன் கண்ட்ரீஸ் அதை வாங்குறாங்க. அதே போல லாய்டரிங் முனிஷன், நேத்ராவுடைய ஏர்போர்ன் ஏர்லி வார்னிங் சிஸ்டம், பல நாடுகள் நம்ம கிட்ட பேச்சுவார்த்தை பண்றாங்க. ஆபரேஷன் சிந்தூர்ல நாம் எதிரிக்கு நாம் பதிலடி மட்டும் கொடுக்கல, நம்ம நாட்டினுடைய ராணுவ தளவாட உற்பத்தியினுடைய திறன், குவாலிட்டி ஆஃப் இன்ஃப்ரா எந்த அளவுக்கு நாம வச்சிருக்கோம், அதையும் கூட உலக நாடுகளுக்கு இன்னைக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக நம்முடைய நாடு மாறி இருக்கிறது என்பதையும் கூட இந்த புத்தகத்துல தான். இந்த புத்தகத்தில் எனக்கு பிடிச்சதுங்க, இட்ஸ் a complete compendium. என்னைக்கு பெஹல்காம்ல ஆரம்பிச்சது, ஏன் நடந்தது, அந்த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் யாரு, லஷ்கர் இ தொய்பால இருந்து ஏன் அதை செஞ்சான், அவனுடைய நோக்கம் என்ன, அங்கிருந்து ஆரம்பிச்சு ஏன் ஆபரேஷன் சிந்தூர் செஞ்ச முதல் நாள் என்ன நடந்தது, நம்முடைய தாக்குதல் என்ன, பாகிஸ்தான் ரெஸ்பான்ஸ் என்ன, இரண்டாவது நாள், மூன்றாவது நாள், 13 நாட்கள் போறாங்க. அதன் பிறகு phase 2 வர்றாங்க. அதன் பிறகு நம்முடைய ராணுவ தளவாட உற்பத்தி அந்த மையங்களை சுட்டிக்காட்டி மேஜர் மதன் அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். அதனாலதான் நான் சொன்னேங்க, இது ஒரு கம்ப்ளீட் புக் என்று சொன்னேன். எல்லா விஷயங்களையும் கூட முழுமையாக இதில் எழுதியிருக்கிறாங்க.